அதிமுக எம்எல்ஏக்களின் கூட்டம் மாலையே நடைபெறுவதாக இருந்தது. ஆனாலும் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வருவதற்கு தாமதமானதாலும் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு வந்ததாலும் இந்த கூட்டம் தாமதமாக தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக நமது செய்தியாளர் களத்திலிருந்து நேரடியாக தகவல்களை வழங்கியதை நாம் பார்த்திருந்தோம். இது பற்றி அடுத்தடுத்த செய்திகளை களத்திலிருந்து நமது மணிகண்டன் தொடர்ச்சியாக வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார். சைதாப்பேட்டையில் அதிமுக அலுவலகத்தில் இந்த கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் இந்த கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டம் முடிந்த பிறகு கூட அங்கே என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது என்பது குறித்து முடிந்த அளவிற்கு கேட்டு தகவல்களை தருவதாக நம்ம செய்தியாளர் சொல்லியிருக்கிறார். அங்கே ஏராளமான அதிமுக தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள், அதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. காவல்துறையினரும் அங்கே இருக்கிறார்கள். களத்தில் நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பிலேயே இருக்கிறார், அவரோடு பேசலாம். மணிகண்டன், தற்போதைய நிலவரம் குறித்து சொல்லுங்கள். சரியாக 10 நிமிடத்திற்கு முன்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இந்த கூட்டம் அதிமுக தலைமையிடத்தில் நடைபெற்று வருகிறது. நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்த கூட்டத்திற்கு வந்த பிறகு இந்த கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இன்று மாலை 6 மணிக்கே நடைபெறவிருந்த இந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களது கூட்டம் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வருகைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வந்தவுடன் இந்த கூட்டம் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்று வருவதாக இங்கு இருக்கக்கூடிய அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கூட்டத்திற்கு பெரும்பாலான தமிழக அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். பெரும்பாலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே கூறியவாறு மாலை 6 மணிக்கே நடைபெற இருந்த இந்த சட்டமன்ற கூட்டம் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அப்போலோ மருத்துவமனையில் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடுவை வரவேற்க இருந்ததால் இந்த கூட்டம் ஒத்தி போடப்பட்டதாக அதிமுக வட்டாரங்கள் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆகையாலேயே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தாமதமாகலாம் என்பதால் அனைவருமே அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருக்குமாறு கட்சி மேலிடம் அவர்களுக்கு அறிவுறுத்தியதாக தெரிகிறது. அதனாலேயே அரை மணி நேரத்துக்கு முன்பு வரை அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட்ட அரங்கிலேயே தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான உணவுகளும் இங்கேயே பரிமாறப்பட்டது. சில அமைச்சர்கள் மாத்திரம் வெளியே சென்று வந்தனர். தற்பொழுதும் அவர்கள் அனைவருமே இங்கு கூட்ட அரங்கிற்கு வந்துவிட்டார்கள். கூட்டம் சரியாக 10 நிமிடத்திற்கு முன்பாக தொடங்கப்பட்டு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கூட்டம் அரை மணி நேரத்திற்கு மேலாக நீட்டிக்கப்படலாம் எனவும் இங்குள்ள அதிமுக வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கப்படுகின்றது. கூட்டத்தில் பல்வேறு அரசியல் ரீதியான முடிவுகள் எடுக்கப்படலாம் என அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகிறது. அந்த அரசியல் முடிவுகளையும் அந்த ஆலோசனை முடிவுகளையும் தெரிந்து கொள்வதற்காக அதிமுக தொண்டர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாலை 5 மணி முதலேயே அதிமுக தொண்டர்கள் பெரும் ஆவலாக இங்கு காத்துக் கொண்டிருந்தார்கள். முதலமைச்சருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக அந்த கூட்டம் தற்போது வரை காத்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக ஆண் தொண்டர்களும் சரி, பெண் தொண்டர்களும் சரி இங்கு படுத்து உறங்கியபடியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் வந்த பிறகு அனைவருமே அவரை ஆரவார குரலுடன் நெருங்கி முதலமைச்சருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று நிதியமைச்சர் பன்னீர்செல்வத்தை கேட்டவாறே உள்ளே சென்றனர். அவர் நேராக முதல் மாடியில் உள்ள கூட்ட அரங்கிற்கு சென்று கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார். தற்பொழுது கூட்டம் நடைபெற்று வருகிறது. மணிகண்டன் இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். மருத்துவமனை வளாகம் முன்பாக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சுப்பிரமணியன், மருத்துவமனை வளாகத்தில் ஏராளமான தொண்டர்கள் குழுமி இருக்கிறார்கள். தற்போதைய நிலவரம் என்ன? காவல்துறையின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக மருத்துவமனையிலிருந்து போயஸ் கார்டன் வரை முழுவதுமாக காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் போயஸ் கார்டன் பகுதியில் 10 அடிக்கு ஒரு காவல்துறையினர் என்று சொல்லும் வகையில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் போயஸ் கார்டன் பகுதியில் இருக்கக்கூடிய பின்னி சாலையிலும் விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த தடுப்பு பேரி கார்டுகள் முழுமையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் துணை ஆணையர் தலைமையிலான போலீசார், அதாவது மேலாப்பூர் துணை ஆணையர் தலைமையிலான போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள்.
நேற்று தடையை கூட தாண்டி மறுபடியும் தொண்டர்கள் வந்து உள்ள வந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த பேரிகார்டு வந்து தடை தாண்டி வராத அளவுக்கு என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டது சுப்பிரமணியன்? மருத்துவமனைக்குள் வராமல் அதிமுக தொண்டர்களை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அதிக அளவில் கூட்டம் குழுமி இருக்கிறது. நேற்று அந்த பகுதியில் சில நேரம் தடுப்புகளை தள்ளிவிட்டு காவல்துறையினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அவர்கள் உள்ள வர முயன்றார்கள். அப்போது காவல்துறையினர் அவர்களை விளக்கினார்கள். இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்தது. இந்த நிலையில் அந்த பகுதி முழுவதுமாக பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 5 துறையாளர்கள் தலைமையில் 2000 போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பிற்காக அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அது போக போக்குவரத்து போலீசாரும் அங்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக 2000த்திற்கும் அதிகமான ஆயுதப்படை போலீசார் அந்தந்த பகுதி சுப்பிரமணியன் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவர் இணைப்பில் வருவார் என்று நம்பலாம். மணிகண்டன் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், கூட்டத்தின் தற்போதைய நிலவரம் என்ன? இன்னும் கூட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதா? ஏதேனும் தகவல் கிடைத்திருக்கிறதா? அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்னமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 15 நிமிடங்களுக்கு மேலாக இந்த கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கூட்டத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அதிமுக தொண்டர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்தின் வளாகத்திலும் அதிமுக தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய அவை சண்முகம் சாலையிலும் குவிந்திருக்கிறார்கள். இன்று மாலை முதலேயே தொண்டர்கள் கூட்டத்தின் முடிவை தெரிந்து கொள்வதற்காகவும் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்த அறிவிப்பு ஏதேனும் வெளிவருகிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக அதிமுக தொண்டர்கள் ஆவலோடு காத்திருப்பதை நம்மால் இங்கு காண முடிகிறது. கூட்டத்தில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும், என்ன மாதிரியான அரசியல் முடிவுகள் எடுக்கப்படும் என்பதை அறிந்து கொள்வதற்காக அதிமுக தொண்டர்கள் தற்போது வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது அவை சண்முகம் சாலையில் அதிமுகவை சேர்ந்த தொண்டர்கள் வாகனங்களில் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்டோக்களிலும் 2 சக்கர வாகனங்களிலும் அதிமுக தொண்டர்கள் அதிமுக கொடியை பிடித்தவாறு இந்த சாலையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டம் தொடங்கியது கேள்விப்பட்டவுடன் தொண்டர்கள் தற்போது அவை சண்முகம் சாலையில் அமைந்துள்ள அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். கூட்டம் இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறது. அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் இந்த கூட்டம் இருப்பதாகவும் நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் வந்த பிறகு இந்த கூட்டம் தொடங்கும் என மாலையில் இருந்தே தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே தெரிவித்தவாறு மாலை 6 மணிக்கு நடைபெறவிருந்த இந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நிதியமைச்சர் தாமதமாக வருவார் என தகவல் தெரிவிக்கப்பட்டதால் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. கூட்டம் காலதாமதமாகும் என அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அறிவிக்கப்பட்டு அவர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கிலேயே தங்க வைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு இரவு உணவும் அங்கேயே வழங்கப்பட்டது. எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களும் வெளியே போக அனுமதிக்கப்படவில்லை. அவர்களுக்கு தேவையான குடிநீர், உணவு உள்பட அனைத்துமே கூட்டரங்கிற்கே கொண்டு வந்தனர். ஒரு சில அமைச்சர்கள் மாத்திரம் வெளியே சென்று உணவருந்து வந்ததாக நமக்கு தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் கூட்டம் தொடங்குவதற்கு ஒரு 10 நிமிடத்திற்கு முன்பாகவே அனைத்து அமைச்சர்களுமே கூட்ட அரங்கிற்கு வந்தார்கள். அதன் பிறகு நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு இந்த கூட்டம் தொடங்கி தற்போது வரை நடைபெற்றிருக்கிறது. மணிகண்டன், தற்போது நேரம் 11:26 ஆகிறது. இன்னும் எத்தனை மணி நேரம் இந்த கூட்டம் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது? ஏற்கனவே இவர்கள் அரை மணி நேரத்துக்கு மேலாக இந்த கூட்டம் நீடிக்கும் என அதிமுக வட்டாரங்கள் நமக்கு தெரிவித்துள்ளது. மணிகண்டன் இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். சுப்பிரமணியன், சொல்லுங்க, தற்போது மருத்துவமனை வளாகம் முன்பு நீங்கள் இருக்கிறீர்கள். தற்போதைய நிலவரம் என்ன? பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது தான் என்று சொல்ல வேண்டும். முழுவதுமாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் போயஸ் கார்டன் பகுதியில் இருந்து அப்போலோ மருத்துவமனை இந்த இடைப்பட்ட பகுதி முழுவதுமாக காவல்துறையினர் அந்த பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் சிஎம் கான்வாய் என்று சொல்லிய அவருடைய வாகனம் அப்போலோ மருத்துவமனைக்கு வந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். மேலும் போயஸ் கார்டன் பகுதியிலும் வாகனங்கள், அதாவது மற்ற வாகனங்கள் எதுவும் அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்படாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது.
முதல்வருக்கான பாதுகாப்பு அதிகாரிகளும் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற வாகனங்கள் வெளியே நிறுத்தாமல் இருப்பதற்காக போக்குவரத்து போலீசாரும் அதனை கண்காணித்து வருகிறார்கள். மணிவாளன். சுப்பிரமணியம், இப்போ நம்ம மருத்துவமனை வளாகத்திலிருந்து எவ்வளவு தூரத்திற்கு அதிமுக தொண்டர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள்? எந்த இடத்தில் அவர்கள் நிறுத்தப்படுகிறார்கள்? கிரீன் சாலை அந்த பகுதியில் மட்டும் அதிமுக தொண்டர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல மருத்துவமனைக்கு உள்ளே ஒரு சில பகுதிகளில் மட்டும் அவர்கள் குழுமி இருக்கிறார்கள். மேலும் காதர் நவாஸ் கான் சாலையிலும் அவர்கள் இருக்கிறார்கள். எத்திராஜ் சாலையில் இருந்து கிரீன் சாலை வரக்கூடிய பகுதியிலும் அதிமுக தொண்டர்கள் குழுமி இருக்கிறார்கள். அண்ணா சாலையில் இருந்து கிரீன் சாலை வரக்கூடிய வாகன போக்குவரத்து ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருந்தது. அதே போல எத்திராய் சாலையிலிருந்து கிரீன் சாலை வரக்கூடிய வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. காதர் நவாஸ்கான் சாலையில் இருந்து மருத்துவமனைக்கு வருவதற்கான சிறிய வழி ஒன்று இருக்கிறது. அந்த வழியும் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழியும் வாகனங்கள் யாரும் உள்ளே வருவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை. மேலும் மருத்துவமனையுடைய ஊழியர்களும் முழுவதுமாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுதான் காலையிலிருந்து அவர்கள் மருத்துவமனைக்குள் செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. மற்றவர் யாரும், அதாவது மருத்துவமனைக்குள் செல்வதற்கான அனுமதி இல்லை என்றுதான் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது.